மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தென்னையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாடிய பாவேந்தன் மண் இது. அவ்வை பாட்டி பாடுவாள், வாழ்த்துவாள், அரசனை வாழ்த்துவதை கூட வரப்புயர என்று வாழ்த்துகின்ற பெருமை மிக்கது நம்முடைய தமிழ் சமூகம். வரப்புயர என்று சொன்னால் அரசனை வரப்புயர என்று வாழ்த்துவதற்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்டால், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயர்வான், கோன் உயர்ந்தால் மக்கள் உயர்வார்கள் என்று அவ்வை பாட்டி வரப்புயர என்று மன்னனை கூட வாழ்த்துவாள். ஆக இந்த சமூகம் அடிப்படையில் ஒரு விவசாய சமூகம். விவசாயி உயர்ந்தால்தான், வேளாண் தொழில் உயர்ந்தால்தான் அரசனே உயர முடியும். அதிலிருந்து தான் அவனுக்கு வரி வருவாய் கிடைக்கிறது என்பதற்காக அவ்வை பாட்டி அப்படி வாழ்த்துவாள். அந்த வரப்புயர என்பதை இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த புதிய சமூகத்தினருக்கும் உணர்த்துவதற்காக நம்முடைய ராஜா ஐயா அவர்கள் இங்கே அவருடைய துணைவியாரோடு அவருடைய குழுவினரோடு இங்கே மிகச்சிறந்த இந்த கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்காட்சியை நடத்துவதற்கு தன்னுடைய இல்லத்தையே தானமாக கொடுத்திருக்கிற எங்களுடைய அன்பு நண்பர் அவர்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய பாரம்பரியம் அவ்வாறு, அவருடைய பெற்றோர் அவ்வாறு, அவருடைய தந்தை அவ்வாறு. ஆக இந்த மிகச்சிறந்த விழாவில் என்னையும் ஒரு விருந்தினராக கலந்து கொள்வதை செய்வதற்காக இந்த நேரத்தில் ராஜா அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். நான் என்னுடைய தந்தை ஒரு 5ஆம் வகுப்பு வரை படித்த ஒரு விவசாய குடிமகன் தான். ஆனால் ஏஎஃப்டி மில் என்று சொல்லப்படுகிற மில்லில் தான் வேலை செய்தார். என்னுடைய தாய் கை நாட்டு கூட போட தெரியாத ஒரு தாய். என்னை எம்ஏ தமிழ் படிக்க வைத்தார்கள், எம்ஃபில் படிக்க வைத்தார்கள், பிஹெச்டி படிக்க வைத்தார்கள். நான் எம்ஃபில் படிக்கும் பொழுது எனக்கு வருமானம் இல்லை. என்னுடைய ஏஎஃப்டி மில், என்னுடைய தந்தையாருடைய மில் மூடி இருந்தது. அதன் காரணமாக நான் ஹோம் கார்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற பணியிலே சேர்ந்தேன். அப்பொழுது சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் தான் அப்பொழுதே சூப்பரண்ட் போலீஸாக கண்காணிப்பாளராக இருந்தார். இந்த சமூகத்தை மிகச்சிறப்பாக வழிகாட்டுவதற்கு இன்றைக்கு இந்த சமூகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் புதுச்சேரி அதற்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தவர் தான் இந்த சண்முக சுந்தரம் காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள். புதுச்சேரி ஒட்டுமொத்த காவல்துறைக்கு ஈவன் டிஜிபி, அந்த காலத்தில் ஒரே ஒரு போஸ்ட் தான், ஐஜிபி தான். இப்போ தான் டிஜிபி, டிஐஜி எல்லாருக்கும் ஒரே ஒரு ஐஜிபி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ். அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி லா அண்ட் ஆர்டர், எஸ்எஸ்பி சிஎன்ஐ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தான் சீனியர் மோஸ்ட் எஸ்பியாக இருப்பாங்க. பல்வேறு வழக்குகளில் தீர்க்க முடியாத வழக்குகளை எல்லாம் தீர்த்து வைத்த மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க அறிவுசால் மிக்க ஒரு அதிகாரியாக திகழ்ந்தவர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள். அவர் இந்த அவையில் இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் ஒரு மரியாதை செய்வது என்பது மிக பெருமைக்குரிய செய்தியாகவும் நான் பெருமை அடைகிறேன். அதே போலவே இந்த புதுச்சேரியில் ஒரு மூத்த கல்வெட்டு அறிஞன், தமிழறிஞன் பாரதியையும் பாரதிதாசனையும் புரிந்து வைத்து கொண்டு மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் இயற்றி இன்றைக்கு கல்வெட்டு என்று சொன்னாலே அதற்கு ஒரு ஆசானாக ஊற்றாக திகழ்கின்ற வெங்கடேசன் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் வெகுவாக பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே பாராட்டுகிறேன். ராஜா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட இன்றைக்கு இவ்வாறு இருப்பதற்கு அவர்களுடைய துணைவியார் தான் ஊன்றுகோலாக இருக்கிறார். நான் பாரதிக்கு பின்பு ராஜாவைத்தான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் பாரதி தான் சொல்லுவான், தன்னுடைய மனைவியை உட்கார வைத்து நின்று புகைப்படம் எடுத்த கலைஞன் தான் பாரதி. ஆனால் இன்றைக்கு தன்னுடைய மனைவியை, துணைவியை முன்னிறுத்தி இந்த சமூக செயல்பாட்டாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ராஜா வெற்றி பெறுவார். அவருடைய எண்ணம் ஈடேறும். அவர் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழுமாறு அன்போடு நான் இறைவனை பிரார்த்தித்து, கலை முதியோர் அம்மா அவர்களும் இந்த நேரத்திலே பிரார்த்திக்கிறேன். அவர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன என்னிடம் சொன்னார்கள். அவை அனைத்தும் நிறைவேறும். இந்த சமூகத்திற்கு, அதாவது he stands so that we are standing here என்று ஒரு காவல்துறையில் இருக்கும். he stands so that you will sleep என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதை போல நாங்களெல்லாம் இங்கே நிம்மதியாக வாழ்வதற்கு அவருடைய உயிரையும் தியாகம் வைத்து மிக சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற உங்களை சார்ந்த அனைவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் இல்லாமல் இந்த சமூகம், இந்த ஊர், இந்த உலகம், இந்த நாடு நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியாது. ஐயா அவர்கள் சொன்னாங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. he stands so that you may sleep. he stands so that we all will shine. அதுதான். அவர்களையும் இந்த நேரத்தில் ஆய்வாளர் இளங்கோ ஐயா அவர்கள், அவர் நம்மளுக்கு உற்றார் உறவினர் என்று கருதுகிறேன், ஆனால் சொல்ல முடியல. எல்லா தமிழ் விழாக்களுக்கும் அவங்க தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க இல்லாத விழாக்களே இல்லை என்று சொல்ல அளவுக்கு நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க, வருவாங்க எல்லா விழாவுக்கும். அவர்களும் இந்த நேரத்தில் வாழ்த்தி அனைவருக்கும்
ஐயாவுக்கும் நன்றி பாராட்டி இடம் சாருக்கு நன்றி வணக்கம்.